இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றதுனால இன்றைக்கி ஒரு புளியோதரை சாமிக்கு பிரசாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு புளியோதரை செஞ்சுருக்கேன். மாமூல் புளியோதரை செய்கிற மாதிரி இல்லை, இது கொஜ்ஜி பண்ணிவிட்டு நம்ம சாதம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இல்லாத இது அப்படியே தாளிச்சுறது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நான் எப்போயுமே சக்கரை பொங்கல் தான் செய்வேன். சக்கரை பொங்கல் இந்த வாட்டி செய்யாத கேசரி பண்ணியிருக்கேன். கலர் சேர்க்காத பால் சேர்த்து கேசரி பண்ணி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சித்திரகுப்தருக்கோசரம் வேண்டிட்டு விரதம் இருந்திருக்கேன். நம்ம செய்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நான் விரதம் இருந்து இந்த மாதிரி செய்வேன். தெரிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை, தெரியாத நிறையா பண்ணியிருக்கோம். அதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி எப்போயுமே நான் விரதம் இருப்பேன். அதுக்கப்புறம் நிலவு பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். பூஜைலாம் முடிஞ்சிட்டு நைட்டு நிலவு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் நான். இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி